டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த அரிட்டாப்பட்டி மக்கள் பிரதிநிதிகள் ஊர் திரும்பியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்துவிட்டு அரிட்டாப்பட்டி மக்கள் பிரதிநிதிகள் ஊர் திரும்பியுள்ளனர். அங்கு என்ன நிலவரம்? அந்த பிரதிநிதிகள் என்னென்ன கலந்து ஆலோசித்தனர்? என்ன விவரம்? அருணா, அதாவது மேலூர் அருகே இருக்கக்கூடிய இந்த அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி மற்றும் நாயக்கர்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவு இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை நேற்று மத்திய அரசானது ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இதற்காக வல்லாளப்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சென்ற சில 7 பேர் கொண்ட குழுவினர் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்தனர். அங்கிருந்து டெல்லியிலிருந்து சொந்த ஊர் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது வல்லாளப்பட்டி கிராமத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த வல்லாளப்பட்டி கிராம மந்தைக்கு வந்த பொதுமக்கள் தற்போது அவர்களுக்கு கிராம பெண்கள் மற்றும் குளவையிட்டு ஆராய்ச்சி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஒருவர் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் தங்கள் பகுதியில் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி கடந்த 60 நாட்களுக்கு மேலாக இந்த வல்லாளப்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட மேலூர் வட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றது. இது மட்டும் மக்கள் போராட்டம் மட்டுமல்லாது அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பகுதியில் போராடக்கூடிய பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலைதான் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி இந்த வல்லாளப்பட்டி கிராமத்திற்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பகுதியில் டங்ஸ்டன் திட்டம் வராது, இந்த இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை டெல்லி, அதாவது மத்திய அமைச்சரை சந்தித்து அதற்கான அனுமதியை பெற்றுத் தருவோம் என தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் இங்கிருக்கக்கூடிய இந்த வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு டெல்லி சென்றனர். அங்கு நேற்று இதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து அந்த உத்தரவு கடிதத்தை கொண்டு வந்து தற்போது இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக இந்த ஊர் பொதுமக்கள் இங்கு இருக்கக்கூடிய வெள்ளிமலையாண்டி கோவில் முன்பு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். வரும் வழியில் இங்கு இருக்கக்கூடிய அழகர் கோவில், கள்ளழகர் திருக்கோவிலிலும் அந்த கடிதத்தை வைத்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது அதாவது தப்பிச்ச இலங்கை ஒளிபெருக்கிகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வகையான அவர்களுக்கு உற்சாக வரவேற்பானது இந்த கிராமத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு மரியாதையும் செய்யப்பட்டு வருகிறது. அருணா, டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த ஊர் பிரதிநிதிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.